திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் சமூக வலைதளங்களிலே, சமூக ஊடகங்களிலே, பத்திரிகைகளிலே என்று சொல்லி நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்படிப்பட்ட குற்றங்கள் இந்தியாவில் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிற அதே சூழ்நிலையில் உலக தேசங்களிலும் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட முடிகிறது. அந்த வகையில் இந்தோனேஷியாவில் உள்ள குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் குழந்தைகளுக்கு எதிரான கொடூரமான குற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்தோனேஷியாவில் உள்ள குழந்தைகள் காப்பகம் ஒன்றிலே சுமார் 103 குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அந்த 103 குழந்தைகளில் 53 குழந்தைகள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்குள்ள ஊழியர்களே இதை செய்திருக்கிறார்கள் என்பது வேதனையான காரியம். குழந்தைகளை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 53 குழந்தைகளுக்கு கொடூரமான சித்திரவதை நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அங்குள்ள குழந்தைகளை கட்டி போட்டு மயக்க மருந்து கொடுத்து அவர்களுடைய வாயில் துணிகளை வைத்து அந்த குழந்தைகளை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இந்த காரியமானது சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது. இதை குறித்த ஒரு குறிப்பான வேதனை செய்தி என்னவென்றால், இந்த ஊழியர்கள், இவர்களை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட ஊழியர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பான ஒரு செய்தி. இதை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து குழந்தைகள் எந்த விதத்திலும் உலகம் முழுவதிலும் அவர்கள் சித்திரவதை செய்யப்படாமல் இருக்க, அவர்கள் தாக்கப்படாமல் இருக்க, பாதுகாப்பாய் இருக்க, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு முத்தமிட்டு, சிறு பிள்ளைகள் வருவதற்கு இடம் கொடுங்கள், சிறு குழந்தைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் என்பவர்கள் ஒரு பாவமும் அறியாத பச்சிளம் பிள்ளைகள். இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கொடூரங்கள், வேதனைகள் என்பது ஆண்டவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்றத்தை நாம் விளைவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆகவே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் உலக அளவிலே அதிகரித்திருப்பது தடுக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாக்கப்பட, இப்படிப்பட்ட காப்பகங்களில் நடைபெறுகின்ற கொடூரமான காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு இப்படிப்பட்ட காப்பகங்கள் தடை செய்யப்பட வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பாக, அதுவும் அவருடைய பெற்றோருடைய கண்காணிப்பிலே இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்தோனேஷியாவில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்த இந்த காப்பகத்தை ஆண்டவரே பரலோகத்திற்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம். அப்பா, உலகம் முழுவதிலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டவரை அதிகரித்து வருகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். குழந்தைகள் கடத்தப்படுவது, கொலை செய்யப்படுவது, பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்படுவது, இன்னமும் குழந்தைகளை கடத்தி அவர்களை உறுப்புகளை எடுத்து அவர்களை பிச்சை எடுக்க வைப்பது, இன்னும் குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது, நரபலி கொடுப்பது என்று அநேகமான செயல்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறுவதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்தோனேஷியா காப்பகத்தில் 103 குழந்தைகளில் ஆண்டவரே 53 குழந்தைகள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதை எண்ணி ஆண்டவரே
பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படும் பொழுது எவ்வளோ பெரிய திட்டத்தோடு நீங்க அனுப்புறீங்கப்பா. அந்த குழந்தைகளை ஆண்டவரை பராமரிக்க தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இப்படிப்பட்ட குற்றங்களை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டு இப்படிப்பட்ட காப்பகங்கள் இனி அனுமதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரை காப்பகங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, தேவையான அத்தனை காரியங்களும் சரியாக நிறைவேற்றப்பட அவர்களை பராமரிக்க ஒப்புக்கொண்டவர்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமாக அந்த பணியை ஆண்டவரே தகப்பனே அப்பா கரிசனையோடு செய்ய கிருபை தாங்க சுவாமி. எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை, வலுசற்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முடக்கி போடுகிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.